அண்ணா நேற்று காலையில் என்னோட அறிக்கையை பாருங்க. நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு சாயந்தரம் காலையில் நாங்கள் அறிக்கை கொடுத்திருக்கோம். எப்பொழுதும் போல எப்படி பாரதிய ஜனதா கட்சி இருக்குமோ அப்படித்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம், அப்படித்தான் இருக்க போகின்றோம், நாளை காலையில் அப்படித்தான் இருப்போம். அதனால் இது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கான ஐயாவிற்கான விழா என்பதுல நாம் அனைவரும் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு தலைவர் தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. சித்தாந்த ரீதியில எங்களுக்கு ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருந்தாலும் 5 முறை முதலமைச்சர்கள், மக்கள் முட்டாள் இல்ல, எல்லாருமே யோசிச்சு ஒருத்தர் தேர்வு பண்றாங்க. அதற்கு மரியாதை கொடுக்கணும், அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும், பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும். ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் லீடர் இந்தியன் பாலிடிக்ஸ், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களோடு 1999 இருந்து கூட்டணியில் இருந்தாங்க, அதுவும் மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பாரதிய ஜனதா கட்சி இலக்கணமாக மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. எல்லோரும் எங்களை என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஒண்ணு, நீங்க மட்டும் தனி, எதிர்க்கட்சியுடைய குரவலையை நசிக்கிறீங்க. ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய பேச்சு என்ன? இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அவர்கள் கூட அந்த பேச்சை குறிப்பிட்டிருந்தாங்க. அவருடைய பேச்சை முழுமையாக ஒரு கட்சி தொண்டனாக முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். என்ன பேசியிருந்தாங்க? 1973 குறிப்பாக தேசிய கொடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏற்றுவதற்கு அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதன் பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள். ஆனா இன்னைக்கு தமிழக அரசியல் 1980 1960 இருந்த தமிழக ஆட்சி இன்னைக்கு இல்ல, அது வேற. அது மாற்றுக்கருத்து பேசுவதற்கான நேரம் இருக்கு. மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் வைக்கிறோம், சித்தாந்த அடிப்படையில் மாற்றத்தை வைக்கிறோம், மக்கள் முடிவு செய்ய போறாங்க, அது வேற. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு